வணக்கம் நண்பர்களே, ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மேனுவல் இன்குபேட்டரை எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதனால் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது, செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது நிறைய நண்பர்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம டைரெக்டாகவே ஒரு இன்குபேட்டரை எப்படி செய்கிறதுக்கான எல்லா விஷயத்தையுமே சொல்லித்தரோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த மேனுவல் இன்குபேட்டர் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு W1209 தெர்மோஸ்டேட் தேவைங்க வித் சென்சாரோட. ப்ளஸ் ஒரு 1.5 இல்லை 1 ஆம்ப் அடாப்டர் ரெண்டுமே போடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே ஒரு ஃபீமேல் கனெக்டர், அடாப்டரையும் போர்டையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீமேல் கனெக்டர், டிசி ஃபீமேல் கனெக்டர். அதே மாதிரி 2 ஃபேன் வேணுங்க. நான் ஒருத்தர் வந்து ஒரு ஃபேன் போடுவாங்க, 2 ஃபேன் போடுவாங்க, இல்லை 10 ஃபேன் கூட போடுவாங்க. ஆனால் ஃபார்முலா ஒன்று தாங்க. நான் இப்போ 2 ஃபேன் போடுற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணியே நீங்கள் எத்தனை ஃபேனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின் டாப்போட ஒரு 1 மீட்டர் ஒயருங்க சுவிட்ச் பாக்ஸில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இந்த மாதிரி குண்டு ஒயர் வேணுங்க, நம்ம ஓல்டரை வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. இதில் பாருங்க, நம்ம 1 ஓல்டர் போட்டோம் இன்குபேட்டர் செய்யலாம், 2 ஓல்டர் போட்டோம் இன்குபேட்டர் செய்யலாம், 3 ஓல்டர் போட்டோம் இன்குபேட்டர் செய்யலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஒரே ஃபார்முலா தாங்க. நம்ம எத்தனை ஓல்டர்னாலும் போட்டுக்கலாம். நான் ஃபார்முலா ஒன்று தான். ஏன்னா முட்டை இப்போ 20 முட்டை 30 முட்டை செய்யறதுக்குன்னா நம்ம 1 ஓல்டர் போதுங்க. அதே வந்து ஒரு 100 முட்டைன்னா நம்ம ஒரு 2 ஓல்டர் போடலாம். ஒரு 150 200 முட்டைனா 3 ஓல்டர். அதை லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் ஓல்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, சிம்பிளாக நம்ம முதல்ல போர்டுக்கு டிசி கனெக்ஷன் எப்படி கொடுக்கறதுன்றதை பார்க்கலாம். முழுசா பாருங்க, எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம இந்த போர்டுக்கு டிசி கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த சென்சார் பாருங்க, இது மாதிரி நம்ம ஜஸ்ட்டு பின்னை லாக் பண்ணிங்கன்னா சென்சார் லாக் ஆகிக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபேனில் கருப்பு ஒயர் சிகப்பு ஒயர்னு இருக்குங்க. நம்ம கருப்பு ஒயர் எடுத்துக்கணும். அதே மாதிரி டிசி ஃபீமேல் சாக்கெட் இருக்குங்க, அதுலேயும் கருப்பு ஒயர் சிகப்பு ஒயர் இருக்கும். ஜஸ்ட்டு சிம்பிளாக இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒயரையும் கட் பண்ணி எடுத்துருங்க. பொறுமையாக 2 டைம் பார்த்தீங்கன்னாவே நீங்களே இன்குபேட்டர் செஞ்சிடலாங்க. இந்த 3 கருப்பு ஒயரும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த ஃபேனோட 2 சிகப்பு ஒயர் ப்ளஸ் டிசி சாக்கெட்டோட எண்டையும் வச்சு சிகப்பு ஒயர் 3 சிகப்பு ஒயரும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த போர்டில் பாருங்க, K0 தெரியுதானால K0 K1 12 வோல்ட்டு கிரவுண்ட்னு இருக்குங்க. இதில் நம்ம மாற்றி கொடுத்துட்டோங்கன்னா, அதாவது ஏசியை எடுத்துகிட்டு போய் டிசிலையும் டிசி எடுத்துகிட்டு போய் ஏசிலையும் கொடுத்தோம்னா அந்த போர்டு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். இங்கே 4 ஸ்க்ரூ இருக்கும். இதில் என்ன பண்ணுங்க, இந்த 4 ஸ்க்ரூவையும் ஓப்பன் பண்ணி விட்ருங்க. நாம் இது வந்து 12 வோல்ட்டை மட்டும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பாருங்க, இதில் கிரவுண்ட்னு இருக்குங்க, GND. இப்போ பாருங்க, இந்த 3 ஒயர் நம்ம கருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 12 வோல்ட்டு கிரவுண்டில் கொடுத்துடணும். கிரவுண்டில் கொடுத்துட்டு டைட் பண்ணிக்காங்க. அடுத்ததாக +12ன்னு இருக்கும், பாசிட்டிவ் வந்து நம்ம அதில் கொடுக்கணும். அந்த 3 சிகப்பு ஒயர் வந்து நம்ம அதில் கொடுத்து டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ ஃபேன் செட்டப் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை
நம்ம அடாப்டரை வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த 2 ஃபேனும் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம ஃபேனும் போர்டும் இப்போ ஒர்க் ஆகுங்க. சிம்பிளாக இருக்கும் கனெக்ஷன். ஃபேன் ஓடுது பாருங்கள். நீங்கள் கையில் தொடக்கூடாதுங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸால ஆளுன்றதுனால நம்ம கையில் தொட்டுட்ருக்கோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மோஸ்டேட் போர்டை நீங்கள் கையில் தொடக்கூடாது ரன்னிங்கில் இருக்கும்போது. சரிங்களா? நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்றதுனால நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன். அதர்வைஸ் நீங்கள் தொடக்கூடாதுங்க. சரிங்களா? பாருங்கள், ஃபேனு கனெக்ஷன் முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம லைட்டு கொடுக்க போகிறோம் ஹோல்டருக்கு. இந்த செட்டப் வந்து நம்ம ஃபேனும் போர்டையும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ப்ளஸ் 12 வோல்ட் அடாப்டரோட நம்ம ஃபேனும் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த கனெக்ஷன் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஃபேனோட கருப்பு கலர் ஒயரையும் நீங்கள் நம்ம அடாப்டர் இந்த சாக்கெட்டோட கருப்பு கலர் 3 ஒயரையும் நீங்கள் ஒன்றா டேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிகப்பு கலர் ஒயர் 3ஐயும் ஒன்றா டேக் பண்ணிக்கின்னு சிகப்பு கலரை வந்து நம்ம +12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இந்த கருப்பு கலரை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணினா போதும். டைரெக்டாக போர்டும் ஆக்டிவேட் ஆயிரும், ஃபேனும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். இதே மாதிரி இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேன் வேணும்னா நீங்கள் சேம் ப்ரொசீஜர் தான், அதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம 220 வோல்ட்டை எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது, ஏசி எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இது ஒரு 3 ஓல்டர் இன்குபேட்டருங்க. இந்த 3 ஓல்டர் இன்குபேட்டர் இருக்குங்க. நம்ம ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குங்க. நம்ம இது மாதிரி 3 துண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிளாகவே நான் முடிச்சிடுறேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்களே இன்குபேட்டர் செஞ்சிடலாம். இந்த 3 ஒயரையும் ஒன்றா வச்சு சுற்றிக்கோங்க. இந்த 2 கருப்பு கலர் ஒயரும் இந்த சிகப்பு கலர் ஒயரையும் நீங்கள் லைட் பிங்காக இருக்கும், இதையும் ஒன்றா வச்சு சுற்றிக்கோங்க. 3 ஒயரையும் சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஓல்டரை எடுங்க. பாருங்கள், இந்த எண்டு இப்படியே இருக்கட்டும், இந்த எண்டை மட்டும் நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்றுத்துலையும் இதுலேயும் ஒன்றுத்துலையும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இன்குபேட்டர் பண்ணாதீங்க. பெரியவங்க ஹெல்ப் இல்லாமல், நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இன்குபேட்டர் பக்கம் வரக்கூடாதுங்க. பெரியவங்க மட்டும்தான். இதில் கரண்ட் வந்து நம்ம 220 வோல்ட் ஹேண்டில் பண்ணுறதுனால நீங்கள் கம்பல்சரி கரண்ட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக பண்ணக்கூடாதுங்க. பெரியவங்களாக இருந்தாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நாலேஜாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பை பண்ணிக்கிறது பெட்டருங்க. பாருங்க, இது மாதிரி எடுத்துக்கோங்க லைனு. இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம மற்ற 2 ஓல்டருக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதுலேருந்து அவுட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் வீடியோ. ஜஸ்ட் இப்படி டேக் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஒயர்லேயே 2 ஒயர் அது மாதிரி டேக் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருங்க. மற்ற ஓல்டரில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுங்க, கனெக்ஷன் வரலைங்க, செட்டிங்ஸ் வரலைங்கன்றீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா வீடியோவில் முழுசாக தெளிவாக காமிச்சாதான் உங்களால் பண்ண முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணாதான் நம்ம அடுத்து ஏதாவது வீடியோ பண்ணுறதுக்கு அது மோட்டிவாக இருக்குங்க. எல்லாமே லைவாக காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. சிம்பிள். பாருங்கள், இப்போ ஓல்டரில் 3 ஒயரை எடுத்தோம். 3 ஒயரு சிகப்பு இந்த பிங்க் கலர் ஒயர் 3 ஒன்றா ரோல் பண்ணிக்கணும், டைட் பண்ணிட்டோம். கருப்பு கலரை ஒன்றா டைட் பண்ணிட்டோம். இதை ஒரு ஓல்டரில் கொடுத்தோம். மீதி இருக்கிற 2 ஒயரை நம்ம அவுட்டரில் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 மீட்டர் இருக்கும் ஒயரு. இந்த 1 மீட்டர் ஒயரில் ஒரு எண்ணில் 2 பின் டாப்பு நம்ம சாக்கெட்டில் சொருவறதுக்கு 2 பின் டாப் வந்துடுங்க.
அடுத்த எண்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். வெறும் சிம்பிளுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போட்டு நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். இதில் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பேஸையும் இந்த பிளாக் கலர் ஒயரை ரெண்டையும் நம்ம ஒன்றா பண்ணி நீங்கள் பேசிக் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தால் இங்கு போட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பேசிக் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தாவே போதுங்க. அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிங்களா கனெக்ஷனு? இது பாருங்கள், கருப்பு கலர் ஒயரு. நான் உங்களுக்கு சீக்கிரமாக புரியணுன்றதுனால நான் உங்களுக்கு கருப்பு கலர் ஒயரு, பிங்க் கலர் ஒயருன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கேன். இல்லை கருப்பு ரெட்டுன்னே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி கனெக்ஷன் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ஒயரை எடுத்து நம்ம டியூட்டரில் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இது சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து வர ஒயரு, அதில் வர கருப்பு ஒயரையும் நம்ம இந்த ஹோல்டர்லேருந்து வர கருப்பு ஒயரையும் டைரக்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த சிகப்பு ஒயர் என்ன பண்ணுறோன்னா இப்போ பாருங்கள், இந்த சிகப்பு ஒயர் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு K0 K1ன்னு இருக்குங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. மாற்றி கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த 12 வோல்ட்டையும் இந்த 220 வோல்ட்டையும் மாற்றி கொடுத்தீங்கன்னா வராதுங்க. இந்த K0 K1 இருக்கும். இந்த சிகப்பு ஒயரை எதுனாலையும் ஒன்றுத்தில் கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், நீங்கள் இதை வந்து எதுனாலையும் K0 K1ல் எதுனாலையும் கொடுத்துக்கலாம். ஒரு முழுமையான வீடியோவாக இது இருக்கும் பாருங்கள். K1ல ஒரு சிவப்பு கலர் ஒயரையும் K0வில் ஒரு சிவப்பு கலர் ஒயரையும் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் K1ல ஒரு ஒயரையும் K0வில் ஒரு ஒயரையும் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோங்க, நம்ம செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். இப்போ செட்டிங்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நான் கையில் பிடிக்கிற மாதிரி நீங்கள் கையில் பிடிக்காதீங்க. இந்த ஒயரை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் சுவிட்ச் பாக்ஸில் போடக்கூடாது. இந்த பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடாப்டர் ஒயர் மட்டும்தான் சொருவி இருக்கணுங்க. இந்த ஒயர் கரண்ட் ஒயருங்க, 220 வோல்ட். இதை வச்சுட்டு நீங்கள் கரண்ட்டில் செட்டிங்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அதனால் சின்ன பசங்க யாரும் இன்குபேட்டர் செய்யாதீங்க, சரிங்களா? இப்போ நாம் ஜஸ்ட் ஆன் பண்ணுறோம், ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும். இப்போ செட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் 3 வேல்யூ இருக்குது. இதில் 3 வேல்யூ இருக்குங்க. செட் பட்டன் ஒன்று இருக்கும், ப்ளஸ் ஒன்று இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா -1 இருக்குங்க. நாம் இப்போ செட் பண்ண போகிறோம். என்ன டெம்பரேச்சர் வந்தால் ஆஃப் ஆகணுங்க. இப்படி ஃபஸ்ட்டு பட்டனை ஒரு டைம் அழுத்தினீங்கன்னா இப்படி பிளிங்க் ஆகி எரியும். ப்ளஸ் பட்டனை அழுத்தினீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நம்மளுக்கு 37 டிகிரி வந்து ஆஃப் ஆயிடணுங்க. இப்போ 37 செட் பண்ணிட்டோம். 37 டிகிரி வந்த உடனே லைட் ஆஃப் ஆகிக்கோங்க. அதே மாதிரி 36 டிகிரி வந்தால் லைட் வந்து 36 டிகிரி வந்தால் லைட் ஆன் ஆகிக்கணுங்க. இந்த செட் பட்டன் என்ன பண்ணணும், நம்ம இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா P0ன்னு வருங்க. P0ன்னு வரும். அழுத்தி ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா அடுத்து வந்து P1, இந்த ப்ளஸ் ஆகுதுன்னா P1 P2 P3 P6 வரைக்கும் போங்க. நமக்கு வந்து P0வை செட் பண்ணணும். மறுபடியும் ஒரு டைம் இப்போ ஜஸ்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணதோடனே P0ன்னு வரும். மறுபடியும் கையை எடுத்துகிட்டு இன்னொரு டைம் அழுத்துங்க. இப்படி அழுத்தி பிடிச்சி P0வை அழுத்தி பிடிச்சி நம்ம P0 வந்து Hன்னு செட் பண்ணுங்க. நம்ம ஈட்டுக்கோசரம் தான் செட் பண்ணுறோம். அடுத்து P1 வந்து நம்ம 1.0ன்னு செட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா P2 வந்து நமக்கு 120ன்னு இருக்குங்க. நம்ம ஒரு 45 வச்சுக்கணுங்க. ப்ளஸ் 45ல் வச்சுக்கணும். நீங்கள் இந்த வேல்யூஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை நம்ம கடந்த 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே மாதிரி P3 வந்து -45ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து P4 பார்த்தீங்கன்னா 0.0, P5 பார்த்தீங்கன்னா 0, அடுத்து பார்த்தீங்கன்னா P6 பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபில் வந்துடணுங்க. இதை அப்படியே விட்டிங்கன்னா அதுவாக செட் ஆகிக்குங்க. செட் ஆகிடுச்சிங்களா? இதை அப்படி ஓரமாக வச்சுருங்க. ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது பாருங்கள். இப்போ 3 லைட்டும் எப்படி எரியுதுன்றதை பார்க்கலாம். இதுதான் ஒரு செட்டப்புங்க. இதை நீங்கள் இன்குபேட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணுங்க.
பாருங்க, இங்க பாருங்க ஒயரை நான் போடுறேன். இப்போதான் ஒயரை போடுறேன். செட் பண்ணும் போது இந்த 2 பின் டாப்பை போடக்கூடாதுங்க. லைட் எரியுதுங்களா? இந்த போர்டை வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்க லைட் எரியும் போது கையில தொடக்கூடாதுங்க. இப்போ பாருங்க, நம்ம 37 டிகிரி வந்தா ஆஃப் ஆகிற மாதிரியும், 37 டிகிரி வந்தா லைட்டாக இருக்க வரும், 37 டிகிரி வந்தா ஆஃப் ஆகிற மாதிரியும், 36 டிகிரி வந்தா ஆன் ஆகிற மாதிரியும் வச்சிருக்கோம். ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு பாருங்க. திருப்பி நமக்கு 36 டிகிரி வந்தா அதுவே ஆன் ஆயிக்கும். ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதாங்க. இன்குபேட்டர் இப்படி தான் செய்யணுங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இன்குபேட்டர் ஸ்பேர்ஸை நம்ம 6 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் நீங்களே வாங்கியிருப்பீங்க. இன்குபேட்டர் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் வந்துருங்க. 2 ஃபேன் வந்துடும். 2 ஃபேனு, ஒரு தெர்மோஸ்டேட்டு, ஒரு கனெக்டர் ஒயரு, ஒரு அடாப்டருங்க. 450 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் 50 ரூபா வந்துருங்க. இந்த தெர்மோஸ்டேட் வேல்யூவை நாமளே செட் பண்ணி அமைச்சிருவோம். ஒரு அடாப்டரு, 2 ஃபேனு, ஒரு தெர்மோஸ்டேட்டு, ஒரு கனெக்டர் ஒயரு, 450 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்துருங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாம். நம்பி வாங்கிக்கலாம். பொருள் ரொம்ப தரமாக இருக்குங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.